1 2 3 4 5 6 7 8. ஏமாமா காலங்காத்தால 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி 1 2 எண்ணிட்டு வச்சிருக்கீங்க. மச்சான், ஒரு நாளைக்கு இந்த வேலை குச்சியில 10 தடவைக்கு மேல பல்லு தேய்ச்சா பல்லும் தேஞ்சு போயிடும், குச்சியும் தேஞ்சு போயிடும். இந்த குச்சியை வச்சே இன்னும் 6 மாசம் தள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்டா. உங்க புள்ளி வர கணக்குப்படி வேளங்குச்சிலேயே ஆயுசு முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அடிச்சு கிணத்துல தூக்கி போட்டுருவாமா. குடிக்கிற தண்ணி கெட்டு போயிருமேன்னு தான் பாக்குறேன். எனக்கு என்னடா அப்படியே வயசாகி போச்சு. என் வயசை பத்தி உங்க அக்கா கிட்ட கேட்டு பாடுறா. அவன் என்ன காலைன்னு சொல்றாடா. எப்பா எனக்கும் பேட்டும் தட்டும் வாங்கி கொடுப்பா. கண்ணா, பேஸ்ட் பிரஷ் எல்லாம் வாங்கி ஏண்டா காசை கலியாக்குற? இத பாத்தியா வேலை குச்சி. இது ஔவையார் காலத்துல இருந்து நம்ம மூதாதியர்கள் உபயோகிச்ச குச்சிடா இது. இந்த பாரு, இந்த பக்கத்துல நான் தேய்க்க ஆரம்பிச்சு இன்னையோட 3 மாசம் ஆகுதுடா. இன்னையில இருந்து நீ மாத்தி இந்த பக்கத்துல தேய்டா. நீ எல்லாம் ஒரு அப்பா ஏன் இந்த மாதிரி கஞ்சித்தனம் பண்ற? நீ எப்ப நான் கொல்லிய வைக்க மாட்டேன். கொல்லி வைக்காட்டி போடா. ஏய் நீ வா, உன்னை பெத்ததுக்கு அரைக்கிற அரிசியை பெற்றிருக்கலாம். ஒருவேளை பொங்கியா திங்கலாம். ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்றது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ விரதம் இருந்துரு. சாய்பு கடையில இருந்து 2 வாழைப்பழம் ஓசியா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். அதை நம்ம ஒண்ணு கண்ணு கொடுத்துரு. ஏமாமா எனக்கு அவன் உரிச்சு போறான் பாரு தோல், அதை நீ சாப்பிடு. நாளையில இருந்து ஒரு தோலை கூட விட மாட்டேன். ஏமாமா நீங்க எப்படி? என்ன பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னைக்கு டிஃபனுக்கு நான் ஒரு இழிச்ச வாயினை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி மாமா அப்படி கிழிஞ்சு இருக்கு? இதுக்குதான் நான் தலைவைக்கு போடாதீங்கன்னு சொல்ல கேக்குறீங்களா? இதுல நெஞ்ச நூலை விட தச்சு நூல் தான் அதிகமா இருக்கு. இதை தூக்கி ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு புது கோடியா வாங்கி கட்டுங்க. இப்படியே ஊசியில குத்திடுவாமா. இதை தச்சு வச்சா வர்ற பொங்கலுக்காகவே நான் பாக்குறேன். முடியடா. என்னங்க என்னமோ எங்க வீட்டு இட்லி நல்லாதான் இருக்கான்னு சொல்றீங்களே, இதை சாப்பிட்டு பாருங்க. அடே சொன்ன மாதிரியே கொண்டாந்துட்டிய. பருத்தி கொட்ட புண்ணாக்கு திங்கிற பயலுக்கு இட்லியை பத்தி என்ன தெரியும்? இந்த பாரு, இந்த எல்லா இட்லியும் நானே சாப்பிட்டா தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். போதுமா பத்தாதான்? நல்லா இருக்கு இட்லி, நல்லா மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கு. ஆனா அவங்க அன்னைக்கு தோசை சுட தெரியாது. இட்லியை விட தோசை தான் நல்லா ரோசாப்பூ மாதிரி சுடுவாங்க. எப்படிப்பா? இட்லி சுட தெரிஞ்சவங்களுக்கு தோசை சுட தெரியாது. அப்போ நாளைக்கு 4 இட்லி கொண்டு வரேன். தோசை 6 தோசையா சுட்டு கொண்டு வா. நான் இதே இடத்துல பல்ல வளைக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். மாமா கால சாப்பாடு ஒரு மாதிரியா முடிஞ்சது. மத்தியானம் எப்படி? முனிசாமி தாத்தாவுக்கு தவசம்டா, வர சொல்லி இருக்கிறாங்க. குடும்பத்தோட போயிருவோம். உங்க அக்காவை அடப்படைக்கு சொல்லு. டேய் சீக்கிரமா பாலை கரடா. இதோ கறந்துடும் மாமா. யமதர்ம மகாராஜா, இன்னைக்காவது ஒரு 1/4 லிட்டர் பாலை அதிகமா குடப்பா. நாட்டுல நிமிஷத்துக்கு நிமிஷம் குழந்தைங்க பெருகிக்கிட்டே இருக்குது. பிறந்த குழந்தைக்கு பெத்த தாய்கிட்ட பால் இல்ல. அப்படியே இருந்தாலும் குழந்தைக்கு பால் கொடுத்தா கவர்ச்சி போயிரும்னு கச்சை கட்டி காப்பாத்துறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை வச்சு நான் எப்படியாவது ஒரு மாடி வீடு கட்டிடணும். டேய் சீக்கிரமா கரடா, மாடு வேக வேகமா திங்குது. மாமா பால் அவ்வளவுதான். இனிமே கறந்தா அதை குடிச்சு தவிட்டு தண்ணி தான் வரும். அதை கறந்துடாதா, அப்புறம் மாடு இழைச்சிடும். பாலை தான் வரலையா, அப்புறம் என்ன உனக்கு புல்லு? கொண்டா பாலை கொண்டா. இந்தா இதை கொண்டு போய் பரல்ல வை. ஏமாமா பால்ல தான் தண்ணி ஊத்துவாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். நீங்க தண்ணிலேயே பால் ஊத்துறீங்களே. பால் கிடைக்கிறது சாதாரணம்டா, தண்ணி கிடைக்கிறதாண்டா சிரமம். 2 வெள்ளையா இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த எருமை பாலை நான் டீ கடையில கொடுத்துரு. இந்த பசும்பாலை ஐயர் வீட்டுல கொடுத்துரு. இதான் பசும்பாலா? அதிகமா தண்ணி ஊத்துனா அதுக்கு பேர் பசும்பால்ரா. சரி பாலை கொடுத்துட்டு வந்து மாட்டையெல்லாம் அவுத்துட்டு போய் சினிமா பட போஸ்டர் மேய விடு. ஏமாமா செக்ஸி பட போஸ்டா ஃபைட்டிங் பட போஸ்டா? ஃபைட்டிங் வேணாண்டா, மாடு இங்க வந்து உதைக்கும். செக்ஸி பட போஸ்டே மேய விடு, பாலாவது ஊரும். போ. எங்க மாமா போயிட்டு வரீங்க வெயில்ல? உடம்பெல்லாம் வேர்த்து இருக்கு. இப்படி கொடுங்க மாமா. கரண்ட் பில் என்னடா உங்க அப்பா நாடா கட்டுமா? உங்க அக்காவை கல்யாணம் பண்ண அன்னைக்கு வாங்கின ஃபேனு உங்க அக்கா பழசாயிட்டா. இது பழசாகல. காரணம் இதை நான் போறதே இல்ல. இதெல்லாம் ஒரு அழகுக்கு தாண்டா நான் வாங்கி வச்சிருக்கிறேன். போடா போய் விசிறி எடுத்துப்பா. அப்படியா மாமா? அறிவு கட்டவன். கர்மம் கர்மம். என்னடி கர்மம் சொல்லு. ஆமா ஸ்லோ ஸ்லோ. பேர் என்ன கட்டித்தனம்? அழகா ஸ்லோச்சனானு தான் கூப்பிடுங்களேன். சுலோச்சனான்னு கூப்பிட்டு ஏண்டி வேஸ்டா காத்த வெளியே விடுவானே? அடியே, என் கஞ்சத்தனத்தை பத்தி பக்கத்தூர்காரனே பாராட்டி இருக்கான். இது பாராட்டாங்களா? பக்கத்தூர்ல ஒரு பெரிய கஞ்சன் இருக்கிறான். அவங்கிட்ட போய் நாமெல்லாம் பாடம் படிச்சுட்டு வரணும்னு பேசிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் முந்திக்கு நான் போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு குடிசை வீடு, சிமிலி விளக்கு எரியுது. நான் உள்ள போனேன். நீங்க யாருன்னு கேட்டாரு. உங்ககிட்ட பாடம் கத்துக்கிற வந்திருக்கிறேன்னு சொன்னேன். உட்காருங்கன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு விளக்க நினைச்சிட்டாரு. வாயில தான் பேச போறோம், காதல தான் கேட்க போகுது, எதுக்கு வேஸ்டா விளக்கு வெளிச்சம்னாரு. சரின்னு பேசி முடிச்சிட்டு விளக்க கொளுத்த போனாரு. நான் படக்கு நெட்டி கையை பிடிச்சிட்டேன்.
இருட்டுல தானே உட்கார்ந்து இருக்கிறோம். வேஷ்டி அழுக்காயிருமேன்னு கலட்டி மடிச்சு கக்கத்துல வச்சிருந்தேன். அவர் வாட்டுக்கு விளக்க கொளுத்திருந்தாருன்னா அசிங்கமா இருக்காது. அதனால நான் வேஷ்டியை கட்டிக்கிறேன், அப்புறமேல் கொளுத்துங்க. பட்டார்னு காலில் விழுந்து நீங்க தான் கஞ்சத்தின் தலைவர்னு சொல்லிட்டாரு. நீங்களும் உங்க கஞ்சித்தனமா அடியே சொல்லோ, நான் யாருக்காகடி சம்பாதிக்கிறேன்? எல்லாம் உனக்காகத்தான். ஆமா ஆமா, எவ்வளவு நாளா ஒரு பட்டு புடவை கேக்குறேன், வாங்கி தந்தீங்களா? உனக்கு எதுக்கடி பட்டு புடவை 16 முழத்துல? பேசாம பாவாடை தாவணி கட்டு. வயசும் சின்ன வயசா தெரியும், துணியும் கம்மியா எடுத்தா போதும். ஏண்டா டேய், உனக்கு நேர காலமே கிடையாதா? உங்களுக்கு மட்டும் நேரம் காலம் தெரியுதோ? பாத்தி அடி எழுத்து பேசுறான் அரஞ்சண்ணா. அப்பா நான் அடுகுடு விளையாட்டு வரேன். போய் விளையாண்டு சீக்கிரம் வந்துரு. சரிப்பா. அடுகுடா? தடுகுடு விளையாட போறேன்னு சொல்றான். ஏமா அந்த பயலுக்கு சாவே வராதா? 247 எழுத்துல ஒரு எழுத்து வரலன்னா என்னடா தப்பு? சரிதான் போடா. என்னங்க என்னங்க என்னங்க, இது உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடி? இந்த வருஷம் கடைசிக்குள்ள எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க போகுதுங்க. எவன்டி சொன்னா? இப்பதான் கிளை ஜோசியக்காரன் சொன்னான். அதை பாத்தீங்களா, அரிசி கூட கொடுத்துருந்துச்சேன். எனக்கு தெரியாம உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கிளை ஜோசியக்காரன் சொன்னானே. அவன் பிறக்கும்னு சொல்லிட்டு அரிசி வாங்கிட்டு போயிட்டான். நான் பிறக்காதுன்னு 2 படி அரிசி 60 ரூபா பணம் வாங்கிட்டு வந்தேன். 2 படி அரிசி 60 ரூபா பணம்? நீங்க என்ன சொல்றீங்க? உன்னை ஏற இறங்க பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. இருக்கிற ஒரு குழந்தையே சமாளிக்க முடியல. இனிமே நமக்கு குழந்தை எதுக்கு அப்படின்னு நினைச்சு 2 படி அரிசியும் 60 ரூபா பணமும் கொடுத்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். குடும்ப கட்டுப்பாடா? இத்தனை வருஷத்துக்கு மேல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குன்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். என் ஆசையில மண்ணல்ல போட்டுட்டீங்களே. நீங்க நல்லா என் மனசு என்ன வேதனைப்படும். அடியே அழுகாதடி, வெந்நீர் வைடி, ஒத்தனம் கொடுக்கணும்டி. ஒத்தரம்? நீ வீட்டுக்குள்ளவா, அவனை ஒத்தி எடுக்கிறேன். இனிமே உள்ள படுக்க கூடாது. சின்னதா சின்னதா சின்னதா. இந்த அடி கவர்மெண்ட் அரிசி. ஐயோ நான் பாரட்டி போய் விராட்டி வைக்க போறேன். சாப்பாடு வந்தானா சாப்பாடு கொடுத்து விடு. ஏமாமா, ஏது புது செருப்பு எப்ப வாங்குனீங்க? நேத்து வாங்கினடா. நேத்து கீழத்துல கந்தசாமி வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் போனீங்க. ஏண்டா செருப்பா கடையில தான் வாங்கணுமா, கல்யாண வீட்டுல வாங்க கூடாதா? அப்ப அங்க கிடந்த மாட்டி வந்துட்டீங்களா? ஒரு அறிவு கட்டவன கடைசி பண்ணி முடிச்சு வெளியே வந்து பார்த்தேன்டா. ஏன் செருப்ப காணா, இதுதான் கிடந்தது, மாட்டிட்டு வந்துட்டேன். உங்க செருப்பு தான் 5 இடத்துல கிழிஞ்சு தட்டி இருப்பீங்களே, அதேதான் மாட்டின்னு போனோம். இந்த செருப்புக்காரன் குனிஞ்சு பார்க்காம மாட்டிட்டு போயிருக்கான். நான் குனிஞ்சு பார்த்து மாட்டிட்டு வந்தேன். அவன் செருப்புடா. சரி, எந்த காலத்துல காசு கொடுத்து செருப்பு வாங்கிருக்காரா? போதும் ஏக்கணும். கதவை பூட்டி பத்திரமா இடி, காலம் கெட்டு கிடக்குது. சரிங்க. ஆமா, வேற ஐயோ, வேற வர வர சின்ன வயசு பொண்ணு மாதிரி ஆகிட்டு வர்றான். நம்ம வேற குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம். இனிமே வாசல்ல உட்காந்து காவல் காக்கணும். அக்கா, வர வர மாமா ரொம்ப கேவலமா போயிட்டாரு. அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தானே தெரியும். உனக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு கல்யாணம் ஆச்சு அன்னைக்கு முதல் ராத்திரில பால் கொண்டு போய் குடிச்சு அவர் குடிச்சாருன்னு நினைச்சிருக்கிறியா? அதுதான் இல்ல, ராவோட ராவ் உர ஊத்தி தயிர் ஆக்கி மறுநாள் காலையில என்ன வித்துட்டு வர சொன்னார். இப்ப பார்த்தா அவரை பத்தி குறை சொல்றதே வேற. புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியே நீ. சரிப்பா. திறக்க வேணாண்டி, நான் ஜன்னல் வழியா வரேன். அடியா சுலா, ஏங்க கதவை திறக்க மாட்டான்னு சொன்னீங்க? அடிச்சடி திறந்து போட்டா தாப்பா தேஞ்சு போயிட முடியும். ஏங்க இவ்வளவு நடந்து கொண்டு வரீங்களா? புது செருப்பாச்சு, அது தேஞ்சு போகாதா? ஒரே சின்ன பையன் கொண்டாட்டி எனக்கு என்ன அறிவா இல்ல? இத பத்தியா கையில எடுத்துக்கிறேனே, எப்ப திரும்பி வரணும்னு நினைச்சனும் உடனே கழட்டி கையில எடுத்துக்கிட்டேன். இனிமே திரும்பி போகும்போது எந்த இடத்துல கையில எடுத்தனும் அங்க இருந்துதான் மாட்டிட்டு போவேன். எனக்கு எது பண்ணீங்க? அடியே வயிறு ஒரு மாதிரியா இருக்குது. இன்னைக்கு 60 பைசா செலவானாலும் பரவாயில்ல, மிளகு ரசம் வச்சு கொடுத்து விடுறீ. சரி போங்க, பாத்து போங்க. ஆண்டவன் உங்களையும் படைச்சிருக்காரு, தலை எடுத்து. கருப்பா இருக்கு. எரும வராட்டி, இது வெள்ளை பசு வராட்டி, இது எரும வராட்டி, இது பசு வராட்டி. வேணாம் என்ன ஓசியாவா? உன்னை பார்த்து என்ன காசுக்கு தான். சரியா 10 அந்த வெள்ளை பசு இருக்கும். இருக்கிறா, போய் பிடிச்சிட்டு வர. எவ்வளவு காசு? போய் பிடிச்சிட்டு வர. அளவு பார்த்தானு சொல்லணும். இதுக்கு ஒரு அளவா? போடா. பிடிச்சிட்டேன். அழகம்பு எத்தனா கொடு. எத்தனாவா? ஐயோ போயிடுச்சுண்ணே. விளைஞ்சிருச்சா? இந்த மாதிரி எட்டனா கொண்டாந்து கொடுத்துட்டு சொம்ப வாங்கிட்டு போப்போம். கோமையமான ஒண்ணு சொம்ப கூட குடிச்சா என்ன கேள்வி? எல்லாத்தையும் ஊத்தி வச்சுக்க. ஏண்டா வச்சிருந்து விற்கிறது இது என்ன? நெய்யா? நெய்ய மாதிரி வித்துட்டு இருக்க நீ. இந்த மாதிரி சீக்கிரமா துட்டை கொடுத்துட்டு சொம்ப வாங்கிட்டு போ. இல்ல பெட்ரோலுக்கு விலை ஏற மாதிரி இந்த கோமியத்துக்கு விலை ஏற்றிடுவேன். ஆமா சரி, சொம்ப பத்திரமா பாத்துக்க. காசு எடுத்துட்டு வரேன்.
மாமா மாமா அக்கா இன்னைக்கு மிளகு ரசம் பிரமாதமா வச்சிருக்கு. சரி, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வை, நான் போய் கை கழிட்டு வரேன். சரி என்னமோ ஒரு மாதிரி இருக்க. மிளகு ரசம் நம்ம சாப்பிட்டது இல்ல, அதான். மாமா எப்படி ரசம்? பிரமாதம்டா. இந்தா இந்தா. ரசத்துல உரப்பும் இல்ல புளிப்பும் இல்ல, உப்பு தாண்டா அதிகமா இருக்குது. நான் உப்புல நினைச்சு உப்பு ரசம் வச்சுட்டாங்க அவங்க அக்கா. நானே 2 டம்ளர் சாப்பிட்டுக்கிறேன் மாமா. காசை வாங்கிட்டு பைப்பு தண்ணி எப்படி கொடுக்குறீங்க? சொம்ப இருக்கிறது கோமியம்டா. பாரு மாமா, சொம்பல கோமியமா இருந்துச்சு, தண்ணி நினைச்சுல டம்ளர்ல ஊத்திட்டு போயிட்டான். பாவி, நான் உங்க அக்கா வச்ச மிளகு ரசம் மாக்குன்னு நினைச்சு குடிச்சுட்டேன்டா. சரி பரவாயில்ல, கோமியம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அவன் நல்லா தூங்குறாண்டி, இன்னைக்கு எந்திரிக்க மாட்டாண்டி. வாந்தியா? ஏண்டி, நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கும் போது உனக்கு வாந்தி எப்படி? நீ என்ன அப்பேற்பட்ட ராமரே கீழே மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க வச்சிருக்காரு. ஒரு மாசம் ஆச்சு. அந்த பக்கம் 15 நாள் இருந்திருக்கு. ஜோசிக்கார பொம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொன்னானே, அது சரியா போச்சுல்ல? ஒரு சின்ன பையன் கொண்டாட்டி எத்தனை ரூபாயா விலை கேட்கிற பாரு. தள்ளி இந்த பக்கம். ஏப்பா, ரூபாய்க்கு எத்தனை பானை? ரூபாய்க்கு 2. எங்க எடு. இதா என்ன கயிறு கட்டி காதுல கட்டிக்கிறவா? ரூபாய்க்கு 2 வேற இதுல கட்டிக்கிறேன். இந்த பானை என்ன விலைப்பா? என்ன 4 ரூபா? 4 ரூபாயா? வாங்குற மாதிரி தெரியுது. ஏண்டி, புது பானையில தான் பொங்கல் வைக்கணுமா? மானம் போகுது. இந்த செலவெடுத்து வச்சிருவாளே. மாப்பிள மாமா, உரத்த விலைக்கு சின்ன சைஸா ஒரு பானை பாரு. ஓட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, புளி வச்சு அடைச்சுக்கலாம். ஒழுங்காத அளவுக்கு நான் சிமெண்ட் வச்சு அடைக்கிறேன். அக்கா, இந்த இலை எப்படி? எவ்வளவு நேரம் பாக்குறேன். எந்த பானை வேணும் சொல்லு, நான் எடுத்து தரேன். அவசரப்படாதீங்க, எனக்கு தெரியும். பானையை உடைச்சுட்டா நீ ஓடுற பார்த்து வையா. திருதிரு முடிச்சுட்டு நிக்கிறான் பாரு, அவன்கிட்ட கேளு. ஏமாமா, நீங்க தானே என்ன பார்க்க சொன்னீங்க, இப்ப என்ன மாட்டி விடுறீங்களே? ஏண்டா, உன்னை பானையை பார்க்கத்தானடா சொன்னேன், உடைக்கவா சொன்னேன்? இந்தாப்பா, ஓசி சோத்துல தின்னு நல்ல உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். நல்லா மண்ணு மிதிப்பான், சக்கரம் சுத்துவான். உன் 100 ரூபாய் சேர்ற வரைக்கும் இவனை நீ வேலைக்கு சேர்த்துக்க. ஐயே, வாடி போலாம். ஏமாமா, என்ன விட்டு போறீங்க? பொங்கல் வேற வருது. அடுத்த பொங்கலுக்கு வாடா. வாரி வள்ளல் முல்லைக்கு தேர் கொடுத்தான், வாரி வள்ளல் முல்லைக்கு. இப்ப இருந்தா காரை கொடுப்பாரு. என்னடா செய்ற? பரீட்சைக்கு படிக்கிறோம்பா. படிச்சது போதும்டா. படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான். பண்ணையில வராட்டி எல்லாம் காயுது, போய் வித்துட்டு வா போ. படிக்கணும்பா. பரீட்சைக்கு நாளைக்கு படிச்சுக்கலாம்டா. இப்ப போய் வித்துட்டு வர போடா. ஏங்க அப்படி கோபமா பேசுறீங்க? அவன் பரீட்சைக்கு படிக்கணும், மழை வேற வர மாதிரி இருக்குது. அதனால தாண்டி சொல்றேன், இப்பவே போய் இன்னைக்கே வித்துட்டு வான்னு. அட போயேண்டா, போடா. இந்த ஊறுகாய் பாட்டில திறந்து 6 மாசம் ஆச்சு. இன்னைக்காவது ஊறுகாயே தொட்டு சாப்பிடுங்க. சும்மா ரெடி அறிவேட்ட சித்தன் பையன் பொண்டாட்டி. 10 மாசத்துக்கு முந்தி 4 நாள் கொடுத்து புளிய கேட்டா இவ்வளவு புளி கொடுப்பான். இப்ப 4 நாள் கொடுத்து புளிய கேட்டா நாக்க நெட்டு தடை வர்றேங்கிறா நீ ஒண்ணு. மழை வேற நல்லா பெய்யுது. உன பையனை வர என்ன காணும்? அவனை அனுப்பாதீங்கன்னு சொன்னே, கேட்டீங்களா? சும்மா ரெடி, எனக்கு தெரியாதா? உன் புள்ள ஒண்ணும் மழையில கரைஞ்சிட மாட்டான், பேசாம இரு. ஐயோ, புள்ள தொப்புக்கிட்டே நடந்து வந்திருக்காரு. சொன்னா கேட்கிறாரா கேட்க மாட்டாரா? ஜுரம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டா கண்ணா, வேண்டாது தலையை தோவட்டா. என்னடா அது? துண்ட கட்டி டிராயர் அவர்றா. வாடா வாடா, அனத்தாதரா. வாடா வாடா, வந்து படுறா படுறா. நான் போத்தி வரேன்டா, போத்தி வரேன்டா, போத்தி வரேன்டா. ஏண்டா கண்ணா, எத்தனை தெருவிடா சுத்தின வெராட்டி விக்கிறதுக்கு? பாதி வெராட்டியாவது வித்தியா இல்லையா? மழையில நனைஞ்சிட்டியாடா? எவனுக்காவது கடை கடை கொடுத்தியா? எவனுக்கு கொடுக்கலையே. ஒன்னும் பயப்படாதே. எப்படி சார் இருக்கு? பையனுக்கு வெட்டிட்டு வரோம், உடனே இன்ஜெக்ஷன் போடும். ஐயா, இவன் ஊசி போட்டா தாங்க மாட்டாங்க. உங்க பையில வெள்ளை மாத்திரை வச்சிருப்பீங்களே, 4 8 ஆனாலும் பரவாயில்ல. அந்த வெள்ளை மாத்திரை இருந்தா எடுங்க, கொடுங்களேன். உடனே இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிடுவாங்க. இது என்ன? நீங்க போனா நான் போயிட்டு வரவா? நீ போனா விலை அதிகமா சொல்லுவாண்டி. நானே போய் வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் எந்த செலவு? பேசாம நானே வெராட்டி விற்க போயிருக்கலாம். வாங்கல வரேன் வரேன்டி. கண்ணா, நான் பெத்த மகனே.
ஏங்க இந்த மருந்து இருக்கா? இருக்குங்க. என்ன விலையாகும்? 40 ரூபா பிளஸ் டாக்ஸ், மொத்தம் 45 ரூபா. ஒரு 5 ரூபா 10 ரூபா போட்டுங்களேன். இதென்ன கத்திரிக்காய் கடையா? 45 ரூபா இருந்தா வா, இல்லன்னா கடையை விட்டு வெளியே போ. அட என்னையா மருந்து உங்கடையில தான் ஓவியமா இருக்கு. அடுத்த கடைக்கு போறேன். எந்த கடைக்கு போனாலும் அதே விலை தான். இந்தாப்பா பேதி மாத்திரை, காலையில 5 மணிக்கு சாப்பிடு. ஒரு 7-8 தரம் புடுங்க. ஒண்ணும் கவலைப்படாத. அதிகமா போயிடுச்சுன்னா ஆத்தங்கரையில் போய் உட்கார்ந்துக்க. சரிங்க. கணா குடி. ஏன் சார் விஜய் ஜுரத்துக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இருக்க எவ்வளவுங்க? 5 மாத்திரை 1.25 ரூபா ஆகும். 1.25 ரூபாய்க்கு 6 கொடுக்கணும். தர்றேன். இத 3 வேளைக்கு கூட போயிடும். எதுங்க? ஜோம் போயிடும்பா. டாக்டர் சார், எனக்கு வாங்கிட்டீங்க. நீங்க கொடுத்த மாத்திரை விலை கேட்டே 45 ரூபா சொன்னாங்க. ஹோமியோபதி டாக்டர் ஒருத்தர் சைக்கிள்ல போனாரு. அவர்கிட்ட விஜய் ஜுரத்துக்குன்னு 1.25 ரூபா கொடுத்தேன். இவ்வளவு மாத்திரை கொடுத்தாரு. போதுமா? நீ எல்லாம் ஒரு அப்பா, உனக்கு ஒரு புள்ள. அம்மா, இனிமே உங்க புள்ளைய காப்பாற்ற முடியாது. நீ வேற டாக்டர் போ. ஐயா, என்ன சொல்லிட்டு போறாரு? என்னங்க? ஏண்டி பையனுக்கு எப்படி இருக்கு? ஐயோ, அப்பா அப்பா வித்தது போக மீதி வரட்டி ஆம்போ மாமா வீட்டுல வச்சிருக்கேன். முடிஞ்சா வித்துங்க, இல்லைன்னா அதை வச்சு என்ன எரிச்சிடுங்க. என்னப்பா? கண்ணா, கண்ணா, புள்ளாதடா. நான் திரும்பி தட்டா கண்ணா. ஐயோ ஐயோ, என்ன விட்டு போயிட்டேடா. இப்ப கதிரி என்னங்க பிரயோஜனம்? காசு காசுன்னு கத்துறீங்களே, அதுவா நாளைக்கு உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிட போகுது. உங்களுக்கு காசு தாங்க முக்கியம், எனக்கு என் பிள்ளைதாங்க முக்கியம். என் பிள்ளைதான் முக்கியம். உங்க காசு ஆசையினால, கருங்கத்தனத்தினால என் பச்சை மரத்தை பாடையில வச்சுட்டீங்களே, என்ன பட்ட மரமா ஆக்கிட்டீங்களே. என்னங்க, சென்னையை கொண்டுடுங்க. சென்னையை என் மகனையை எரிச்சு சாம்பலாக்கி காசாக்கி உங்க காசோட காசா அதையும் சேர்த்துக்குங்க. நானும் கூட வந்துடுறேன்டா. கண்ணா கண்ணா கண்ணா, என்னை விட்டு போயிட்டேடா. ஆமா, கண்ணனுக்கு என்னாச்சு? இந்த பாரு, அன்னைக்கு நீ விளையாட்டுக்கு இவனுக்கு சாவே வராதான்னு கேட்டியே, இன்னைக்கு நிஜமாவே சாவு வந்திருக்கிறா.